புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்ட நிவாரணம் பயனாளிகளுக்கு சென்றடையாமல் செய்த தனியார் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுத்து பயனடையாத வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்ட தொகையை அரசு மீண்டும் கைப்பற்றி பயனாளிகளுக்கு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி சிவில் உரிமை பாதுகாப்பு கவுன்சில் நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரிடம் மனு வழங்கினார். கொரோனா காலகட்டத்தில் புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்ட நிவாரணம் பயனாளிகளுக்கு சென்றடையாதது சம்பந்தமாக சிவில் உரிமை பாதுகாப்பு கவுன்சில் நிறுவன தலைவர் சுப்பிரமணி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரிடம் மனு வழங்கியது. அம்மனுவில் புதுச்சேரி மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்பட்டதோடு சட்டத்தின் மூலமாக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சியில் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதனுடைய நிறுவனர் என்ற முறையில் தங்கள் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் குடிமைப் பொருள் வழங்கும் துறையினால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் அப்பிரச்சினைக்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தீர்த்து வைக்கும்படியாக தங்களை சிவில் உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் கேட்டுக்கொண்டது. சென்ற ஆட்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் இயங்கிய அரசு கொரோனா பெருந்தொற்றில் முழு அடைப்பு காரணமாக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் 2000 ரூபாயை பொதுமக்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தும் பொறுப்பை குடிமைப் பொருள் வழங்கும் துறையிடம் ஒப்படைத்தது. ஆனால் குடிமைப் பொருள் வழங்கும் துறை பயனாளிகளுடைய எந்த வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று பொதுமக்களை கேட்காமலும் பயனாளிகளுக்கு எந்த வாய்ப்பும் வழங்காமல் செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்கிலும் குறிப்பாக பெரும்பாலும் தனியார் வங்கி கணக்கிலும் குடிமைப் பொருள் வழங்கும் துறை செலுத்தியது. செயல்படாத வங்கி கணக்கில் செலுத்தியதால் குறைந்தபட்ச இருப்பு தொகை மற்றும் அபராதத்திற்கான ஒட்டுமொத்த 2000 ரூபாய் உதவித் தொகையையும் வங்கிகள் பயனாளிகளுக்கு உதவித்தொகை சென்றடையாமல் ஒட்டுமொத்த தொகையையும் வங்கிகள் பறித்துக் கொண்டது. அதிலும் குறிப்பாக தனியார் வங்கிகள் இப்பணம் அரசால் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட போகிறது என்ற தகவல் கிடைத்தவுடன் தனியார் வங்கிகள் செயல்பாட்டில் இல்லாத அத்துணை கணக்குகளையும் மைனஸ் இருப்பு தொகையில் வைத்து பயனாளிகளுக்கு அரசால் கொடுக்கப்பட்ட நிவாரண தொகை அனைத்தையும் கபலீகரம் செய்துவிட்டது. இது சம்பந்தமான பல்வேறு புகார்களின் அடிப்படையில் அப்பொழுதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் அனைத்து வங்கிகளுக்கு எதிரான ஒரு உத்தரவினை வெளியிட்டார். அந்த உத்தரவில் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற நிவாரண தொகை பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டும். அப்பணத்தை வங்கிகள் எந்த காரணம் கொண்டும் பிடித்தம் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். சில வங்கிகள் மட்டும் பிடித்தம் செய்த தொகையை மீண்டும் கணக்கில் வரவு வைத்தது. மீதமுள்ள வங்கிகள் குறிப்பாக தனியார் வங்கிகள் பிடித்தம் செய்த தொகையை இன்றைய தேதி வரையில் வரவு வைக்கப்படவில்லை. இவ்வுண்மை குடிமைப் பொருள் வழங்கும் துறையினுடைய செயலர் உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்தும் மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையின் கீழான புதிய அமைச்சரவை மக்களுடைய பண பிரச்சனையை ஓரளவுக்கு போக்கும் வகையில் 2வது கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஈடு செய்யும் வகையில் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 3000ஐ 2 தவணையாக 1500 என வழங்கியது. ஆனால் இப்பணமும் பெரும்பாலான பயனாளிகளுக்கு ஒரு பைசா கூட சென்றடையவில்லை. அரசினுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தோல்வி பெற செய்யும் வங்கிகள் குறிப்பாக தனியார் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுத்து பயனடையாத வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட தொகையை அரசு மீண்டும் கைப்பற்றி பயனாளிகளுக்கு ரேஷன் கடை மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அனைத்து வங்கிகளும் வங்கி கணக்கோடு ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதின் காரணமாக அனைத்து வங்கி கணக்குகளும் ஆதார் எண்ணை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே ஆதார் எண் அடிப்படையில் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகின்ற பொழுது தனியார் வங்கிகள் பயனடையும் வகையில் தனியார் வங்கி கணக்கிலே நிவாரண தொகையை டெபாசிட் செய்வதன் மூலம் அவ்வங்கிகளின் தனிப்பட்ட கொள்கை அடிப்படையில் குறைந்தபட்ச இருப்பு தொகை அதிகமான நிர்ணயிப்பதன் மூலம் அத்தொகை கணக்கில் இருப்பு இல்லை என்று ஒவ்வொரு மாதமும் அபராதம் விதிப்பதன் மூலம் ஒரு பெரும் தொகையை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை விட பன்மடங்கு வசூலிப்பதற்கு நிவாரண தொகை ஈடு செய்கிறது. ஆகவே தங்கள் துறை இது சம்பந்தமாக ஒரு கொள்கை முடிவினை எடுத்து எதிர்வரும் காலங்களில் பயனாளிகள் பயனடையும் வகையில் ஆவணம் செய்ய வேண்டுமாய் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் கேட்டுக்கொண்டது. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மிகவும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தில் நடைபெற்றது. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சென்னையில் உள்ள EFT ஸ்தாபனம் முழு செலவுகளையும் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து மூத்த போதகர் வின்சென்ட் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 30 குடும்பங்களுக்கு 1 மாதங்களுக்கு தேவையான அரிசி உட்பட எல்லா பொருட்களும் ரூபாய் 2500 விகிதம் 30 குடும்பங்களுக்கு ரூபாய் 75,000ற்கான பொருட்கள் வழங்கப்பட்டது.
புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் துவங்குகிறது. பிற்பகல் சட்டப்பேரவை துணைத் தலைவர் தேர்வு நடைபெறுகிறது. மாலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் முறைப்படி துணைநிலை ஆளுநர் தமிழிசையை காலில் நேரில் சந்தித்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க முதலமைச்சர் ரங்கசாமி அழைப்பு விடுத்துள்ளார். ஆளுநர் அலுவலகம் சென்ற முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பட்ஜெட் குறித்தும் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்து கூறி அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் வணிகர்கள் நல வாரியத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து ஜிஎஸ்டி தொகைக்கான உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்த வலியுறுத்தி புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது துவங்கப்பட்ட வணிக நல வாரியம் தற்பொழுது செயல்படாமல் உள்ளது. எனவே இதனை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். வரும் பட்ஜெட்டில் இந்த வாரியத்திற்கு ஆண்டுக்கு 20 கோடி ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் உள்ளது போல் ஜிஎஸ்டியின் உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உடனிருந்தனர். அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சார்பில் 2021 மணி நேரம் தொடர்பு பன்னாட்டு சங்கமம் இணையதள நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் இதனை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க உள்ளதாக அதன் நிறுவனர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் 10வது ஆண்டையொட்டி 2021 மணி நேரம் பன்னாட்டு சங்கமம் இணையதள நிகழ்வு வரும் 25ஆம் தேதி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற உள்ளதாகவும் இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இணையதள நிகழ்வை துவக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், உலக தமிழ் சங்கம், அப்துல் கலாம் சர்வதேச அமைப்பு, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், தேசிய அறக்கட்டளை, கவிதை வானில் கவிமன்றம் உட்பட பல அமைப்புகள் இணைந்து இந்த பன்னாட்டு சங்கமத்தை நடத்த உள்ளதாகவும் இதில் உலக சாதனையாளர்கள், கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், இசை, ஓவியம் உள்ளிட்ட கலை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பேட்டியின் பொழுது கவிதை வானில் கலாவசு, தேசிய கல்வி அறக்கட்டளை நிறுவனர் முகமது முகைதீன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். காஷ்மீர் முஸ்லிம்களும் பாஜகவை ஆதரிப்பதாக பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில சிறுபான்மையினர் அணி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் விக்டர் விஜயராஜ் தலைமை வகித்தார். தேசிய சிறுபான்மையினர் அணி தலைவர் ஜமால் சித்திக், தேசிய சிறுபான்மையினர் அணி செயலாளர் இப்ராஹிம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன், பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் சிறுபான்மையினர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு காய்கறி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் ஜமால் சித்திக், பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். பாஜக அனைவருக்குமான கட்சி, அனைவரின் முன்னேற்றத்திற்கும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய கட்சி. இந்துத்துவா என்பது வாழ்வியல் நெறிமுறைகளை தெரிவிக்கக்கூடியது, அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது. அதனாலேயே காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்களும் பாஜகவை ஆதரிக்கின்றனர். சிறுபான்மையினர் மக்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் சிறுபான்மையினர் மத்தியில் எழுச்சி ஏற்படும் என்று பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் தெரிவித்துள்ளார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். குபேரங்காடி தனியார் குத்தகையை ரத்து செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் நேரில் நன்றியை தெரிவித்தனர்.
புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் தனியார் குத்தகையை ரத்து செய்வதுடன் அடிக்காசு கட்டணத்தையும் குறைக்குமாறு முதல்வர் ரங்கசாமியிடம் குபேர் அங்காடி அடிக்காசு கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்று தனியார் குத்தகையை முதல்வர் ரத்து செய்து அடிக்காசு கட்டணத்தை 10 ரூபாயாக நிர்ணயித்து உத்தரவிட்டார். இதையடுத்து முதல்வரை குபேர் அங்காடி அடிக்காசு கடை வியாபாரிகளில் நேரில் சந்தித்து நேற்று நன்றி தெரிவித்தனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், பெரிய சந்தை காய்கறி மொத்த வியாபாரிகள் சங்க செயல் தலைவர் சுப்பிரமணி, ஏஐடியூசி அடிக்காசு கடை வியாபார தொழிலாளர் சங்க தலைவர் தயாளன், செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் நலன் கருதி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணிக்க வேண்டும் என புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் நேரத்தில் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியை மாற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்தாமல் ஒஸ்ட் புதுச்சேரியாக்க மாற்றிவிட்டார்கள். இன்று நம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருப்பது பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வுதான். இது புதுவையிலும் எதிரொலிக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை கேஸ், பெட்ரோல், டீசல் என அனைத்தையும் பயன்படுத்துகின்றனர். வசதி படைத்தவர்கள் சமாளித்து விடுவார்கள். ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகிறது. இதை ஏன் 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டு கொள்ளவில்லை? மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது தொகுதி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான். இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களை காப்பது 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமை. 1 லிட்டர் பெட்ரோல் அடக்க விலையை 35 ரூபாய் 50 காசாக வரைதான் ஆகிறது. இதனுடன் மத்திய அரசு வரி ரூபாய் 19 ரூபாய் 50 காசுகளும், மாநில அரசு வரி 41 ரூபாய் 50 காசுகளும், விநியோகஸ்தர்கள் லாபம் ரூபாய் 6 ரூபாய் 50 காசுகளும் ஆகிறது. ஆகவே பெட்ரோல் விலை 1 லிட்டர் ரூபாய் 100 ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது. இதனை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் ஜிஎஸ்டி வரி 18% என்றால் அடக்க விலை ரூபாய் 35 ரூபாய் 50 காசுகளாகவும், ஜிஎஸ்டி வரி 6 ரூபாய் 30 காசுகள், விநியோகஸ்தர்கள் லாபம் 6 ரூபாய் 50 காசுகள் சேர்த்து 1 லிட்டர் பெட்ரோல் விலையை 48 ரூபாய் 30 ரூபாய்க்கு தான் வருகிறது. ஆனால் பெட்ரோல் விலை இன்று ரூபாய் 100ஐ தாண்டி வருகிறது. அப்படி இருக்க மத்திய அரசு பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து மத்திய அரசை ஏன் வலியுறுத்தக்கூடாது என்பதுதான் தனது கேள்வியாக தெரிவித்தார். அதை செய்யாமல் மக்களை திசை திருப்ப புதிய சட்டசபை கட்டுவதில் கவனம் செலுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? அதுபோல் மத்திய மாநில அரசுகள் சுகமாக வாழ மக்கள் பணத்தை வரியாக கொள்ளையடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? புதுச்சேரி அரசுக்கு உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை இருந்தால் தமிழகத்தை போல் புதுவையிலும் பெட்ரோல், டீசல், கேஸ் மீதான மாநில வரியில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை குறைத்தாலே பெட்ரோல் விலை குறையும். இதை 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை வரி சுமையிலிருந்து பாதுகாக்க ஏன் தயங்குகின்றனர்? அரசுக்கு வருவாய் பாதிக்கும் என்றால் மக்களை பாதிக்காத வகையில் அரசு பொருளாதார நிபுணர்களுடன் கலந்து மாநில வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு நடத்துகின்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் புதுச்சேரி அரசு கலந்து கொண்டு பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வரலாற்றில் முதன்முறையாக ஆளுநர் உரை தமிழில் இடம்பெற உள்ளதாகவும், தமிழில் ஆளுநர் உரையாற்றுவது 1000 மடங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தடுப்பூசி செலுத்தும் மையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆய்வு செய்த அவர், புதுச்சேரியில் எதனால் தற்பொழுது தடுப்பூசி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை குறைந்து உள்ளது, எவ்வாறு மீண்டும் தடுப்பூசி செலுத்துவதை அதிகரிப்பது உள்ளிட்ட விஷயங்களை மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளவர்களில் 60% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது எனவும், புதுச்சேரியில் எங்கேயும் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்தார். மேலும் 3வது அலையை எதிர்கொள்ள புதுச்சேரி சுகாதாரத்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர், தடுப்பூசி இதுவரை போடாதவர்கள் 3வது அலையிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் முதல் துவங்க உள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி
அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். மேலும் நாளை மறுநாள் பேரவையில் ஆளுநர் உரையாற்ற உள்ள நிலையில் ஆளுநர் உரை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக தமிழில் பதவியேற்றது போல் முதன்முறையாக தமிழில் உரையாற்ற உள்ளதாக, இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், தமிழில் ஆளுநர் உரையாற்ற உள்ளது 1000 மடங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான நிதி உதவி வழங்குவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ஜான்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக முதியோர் ஓய்வூதியம், கணவரால் கைவிடப்பட்டோர், விதவை உள்ளிட்டவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான ஆணை அத்தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், விவிலியன் ரிச்சர்ட் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறையை சார்ந்த அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். உலக மூத்த குடிமக்கள் தினத்தை முன்னிட்டு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் முதியோர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக மூத்த குடிமக்கள் தினத்தை முன்னிட்டு கியூர் மெடிக்கல் சென்டர், கிளாரிட்டி ஹேர் கேர் சார்பில் சரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, கோர்க்காடு விஐபி நகரில் நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் முதியோர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமிற்கு சிஸ்கன் ராம் அறிமுக உரை வழங்க வித்யா ராம்குமார் தலைமை வகித்தார். கியூர் மெடிக்கல் சென்டர் சார்பில் மருத்துவர்கள் நவீன்குமார், சுகுணா, தாரணி ஆகியோர் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு காது, மூக்கு மற்றும் தொண்டை சம்பந்தமான பரிசோதனைகளை செய்தனர். சரோன் நிறுவனர் மோகன் நன்றி உரை வழங்கினார். மேலும் இந்த முகாமில் சுகுணா, வசந்தலட்சுமி, மிஸ்வா, சபரிநாதன், சக்திவேல் மற்றும் பிபின் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு புதிய மாநில நிர்வாகிகளை நியமித்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தை வடக்கு தெற்கு என அறிவித்து செயல்பாடு வந்த நிலையில் தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், கட்சி பணிகள் அனைத்தும் தொகுதிகளிலும் செம்மையுற நடைபெற வேண்டியுள்ளதாலும் வடக்கு தெற்கு என்பதை தலைமை கழக முடிவிற்கு ஏற்ப ஒன்றாக இணைத்து புதுச்சேரி மாநிலமாக அறிவிக்கப்படுகிறது. அதன்படி அவைத்தலைவர் SP சிவகுமார், அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, பொருளாளர் லோகையன், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அடிபால் கண்ணடி, கிருஷ்ணன், செந்தில்குமரன், சன்குமாரவேல், கலிக பெருமாள், குணா, திலீபன், சுந்தரி, அல்லிமுத்து, அமுதாகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை செயற்குழு, பொதுக்குழு, தொகுதிக்குழு, கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இவர்களுடன் இணைந்து செயலாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு பணம் தர மறுத்ததுடன் மாமூல் தர வேண்டும் என்ற பெண்ணிடம் மிரட்டல் விடுத்த ரவுடிகளை CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் சிறிய வகை ஹோட்டல் வைத்திருப்பவர் பூபாலன் டிஃபன் கடை என்கிற பெயரில் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 10:30 மணியளவில் வேல்ராம்பட்டு பகுதியை சார்ந்த தினேஷ், விமல் ஆகிய ரவுடிகள் உணவருந்த வந்துள்ளனர். அவர்கள் உணவருந்து விட்டு சாப்பிட்டதற்கு பில் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை பூபாலன் மனைவி கேட்டதற்கு, தாங்கள் இந்த பகுதியின் ரவுடி எனவும், நாங்கள் சாப்பிட்டதற்கு பில் தர முடியாது என்றும், அடிக்கடி நாங்கள் ஆட்களை அனுப்புவோம், அதற்கு தாங்கள் பணமாகவோ அல்லது உணவாகவோ மாமூல் தர வேண்டும் என்றும், இல்லையெனில் கடையை உடைத்து விடுவோம் எனவும் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து பூபாலன் முதலியார்பேட்டை போலீசாரிடம் CCTV காட்சிகளை கொண்டு புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் வேல்ராம்பட்டு பகுதியை சார்ந்த தினேஷ் மற்றும் விமல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.